of us in His presence. நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு ஏராளமான கிருபைகளை தருகிறார். When we humble ourselves in the presence of God, He gives us more and more grace every day. அவனுடைய சமூகத்தில் நான் இப்போ ஒரு வேத வார்த்தையை இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on a word. வேத வார்த்தையை நாம் தியானித்து தேவ சமூகத்தில் ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். We are going to meditate on a word and we are going to pray. இந்த உலகத்திலே தேவன் தேடுகிற மனிதர்கள் தேவனுக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. தேவன் தேடுகிற தேவனுக்கு தேவையான மனிதர்கள் தேவனுக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. There are many people in this world who is God searching for. ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம். Genesis 15, chapter 15, verse 1. யாராவது வாசிக்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். After these things, the word of the Lord came to Abraham in a vision. Fear not, Abraham, I am your shield, your reward shall be very great. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாவதாக. Glory to be the name of God. இந்த வேத வார்த்தையை நாம் தேவ சமூகத்தில் பார்க்கும் பொழுது When we see through this word, தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்விதமாக மனுஷர்களை அவர் தேடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். when we see through this word, we can understand that how God searches for people in our life. இந்த இடத்தில் ஆபிரகாமிடத்தில் தேவன் பேசும் பொழுது Here, when God is talking to Abraham, ஆபிரகாமே பயப்படாதே, He says, "Fear not, Abraham, நான் உனக்கு கேடகமும் I am your shield, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். your reward shall be very great." ஆண்டவருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். Glory to be the name இந்த of God. இடத்துல கர்த்தராகிய இயேசுவானவர் In this place, the Lord Jesus, ஒரு மனிதனையும் முன்வைக்கவில்லை. He didn't keep any man at the front. ஒரு மனிதனையும் துணைக்கு அழைக்கவில்லை. He didn't ask any man for the help. நான் உனக்கு என்று சொல்லுகிறார். He says, "I am for you." உனக்கு மகா பெரிய பலன் என்று சொல்லுகிறார். He says, "I am your shield and a very great reward for you." நான் உனக்கு கேடகமும் I am your shield, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். your reward shall be very great. இந்த வேத வார்த்தையில ஆண்டவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி, The important thing in this Bible verses, இங்கே ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசும் பொழுது when God speaks to Abraham in this verse, தன்னை சேவித்த மனிதர்கள் முன்பாக இருந்தார்கள் என்று ஆபிரகாம் சொல்லவில்லை. Abraham didn't say that the people who serves God was before him. தன்னை உண்மையாய் பின்பற்றின ஜனங்கள் முற்காலங்களில் இருந்தார்கள் என்று இந்த வேத வார்த்தையில ஆபிரகாமிடத்தில் தேவன் குறிப்பிடவில்லை. God didn't say that there was people who were serving God before Abraham. ஆனால் ஆண்டவர் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தால் நான் என்றுதான் ஆரம்பிக்கிறார். When we go through this word, when he starts with "I am." அதே தேவன் தான் மோசேயிடத்துல பல வருஷங்கள் கழித்து ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் பேசும் பொழுது The same God when he talks to Moses, மோசேயிடத்துல ஆண்டவர் பேசும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுவார். God says a beautiful word when he is speaking to Moses. யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 6ஐ கவனித்து பார்க்கும்போது Exodus chapter 3 verses 6. வாசிக்க முடிய கேட்கிறேன். I ask anyone to read the Bible verse. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய என் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, And here when God introduces himself to Moses, இங்கே மோசேக்கு தான் யார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, here when God says who he is to
Moses. நான் ஆபிரகாமின் தேவன் என்று அறிமுகமானார். Here he introduces himself as I am the God of Abraham. நான் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். I am the God of Isaac, he told. நான் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். And I am also the God of Jacob, he told. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு This Abraham, Isaac and Jacob, இவர்கள் உண்மையாய் தேவனை சேவித்த மனிதர்கள். these people served God very faithfully. உண்மையாய் கர்த்தரை நம்பின மனிதர்கள். They trusted God very faithfully. ரொம்ப வருஷங்கள், ஒரு 400 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு After a long break, nearly of 400 years, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே மோசேயிடத்தில் ஆண்டவர் அறிமுகமாகிற வசனம், the Lord introduces himself to the people of Israel. மோசேயிடத்தில் அறிமுகமாகும் பொழுது When he is introducing himself to Moses, நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னார். he told, I am the God of Abraham. ஆனால் இதே தேவன் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, But the same God, when we read in the Genesis chapter 15 verse 1, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு என்று சொன்னார். he told, fear not Abraham, I am for you, he told. ஆபிரகாமுக்கு முந்தி இருந்த எந்த தேவ மனிதனுடைய பெயரையும் கர்த்தர் இந்த இடத்துல குறிக்கவில்லை. God didn't mention any of the servants of God to him. இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளலாம். We can understand one thing in this. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளலாம். We can understand a simple thing in this. நாம் உண்மையாய் கர்த்தரை சேவித்தோமானால், When we serve God very faithfully, நாம் உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரம்பி வாழ்ந்தோமானால், when we live with the fear of God, நாம் உண்மையாய் கர்த்தருடைய வழிகளிலே செம்மையாக நடக்கிற ஜனங்களாக இருந்தால், when we live as a people who are walking in the path of God very faithfully, நமக்கு பின்வரும் சந்ததிகளோடு தேவன் பேசும் பொழுது when God speaks to our forthcoming generations, நம்மை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அங்கே பேசுவார். He will remember us and speak to those people. நம்மேல் வைத்த இரக்கத்தை நினைத்து ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். God will think of us and He will speak to those people. நம்மோடு வாழ்ந்த வாழ்க்கையை மறக்காமல் ஆண்டவர் சொல்லி நமக்கு அடுத்த பின்வரும் சந்ததிகளோடு இயேசப்பா பேசுவார். He will mention the life which He had with us to the upcoming generation of us. ஆபிரகாமுக்கு முந்தி ஒரு நீதிமானை இந்த வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி எதையும் நம்ம பார்க்க முடியல. We cannot see any other righteous man before Abraham in this Bible. துணைக்கு ஆண்டவர் யாரையும் அழைக்கவும் இல்லை, குறிப்பிடவும் இல்லை. He didn't add any of them over here or He didn't mention any of them. மோசே இடத்துல வரும் பொழுது 3 பேரை துணைக்கு கூப்பிடுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று மோசே இடத்துல அறிமுகமாவது 3 பேரை அடையாளப்படுத்தி லேண்ட்மார்க்காக வைக்கிறார். When he comes to Moses, he told that I am the God of Abraham, Isaac and Jacob, and he keeps those 3 as a landmark to Moses. ஆண்டுடைய சமூகத்தில் ஆனால் ஆபிரகாம் இடத்துல பேசும் பொழுது லேண்ட்மார்க்கே கிடையாது. அதனாலதான் நான் உனக்கு மகா பெரிய பெலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். So here when he speaks to Abraham, he didn't keep any landmark or he didn't mention any people. He says, I am your shield, your reward shall be very great. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசுகிற இந்த இடத்துல ஆபிரகாமையே முன்பாக நிறுத்தினார். ஆபிரகாமோடு தேவன் நடந்தார். ஆபிரகாமும் தேவனை விட்டு பிரியாமல் இருந்தார். And here when God speaks to Abraham, he told God, I am with you, and he walked with Abraham and God was with Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருந்ததனாலே God was loved by the life of Abraham. ஆபிரகாமுடைய வழிகள் தேவனுக்கு ஏற்றவைகளாக தேவன் ஏற்றுக்கொண்டதினாலே Abraham's path was very faithful in the eyes of God. பின்வரும் சந்ததிகளிடத்திலே தன்னை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் தேவன் பேசுவதற்கு வெட்கப்படவில்லை. God didn't feel ashamed to talk about him and Abraham to the upcoming generation. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை இந்த தேசத்திலே தேடிக் கொண்டிருக்கிறார். God is searching for such people in this country. தம்மோடு நடக்கிற மனிதர்களை தேவன் தேடுகிறார். He searches for the people who walks with him. தம்மை உண்மையாய் நம்புகிற ஜனங்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். He searches for the people who is about to walk faithfully with him. ஒரு விசுவாசத்தினாலே தேவனை மனப்பூர்வமாய் பற்றிக் கொள்ளுகிற ஒரு ஜனங்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். He searches for the people who catches him with the full faith. நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில In these situations,
எந்த கஷ்டங்களையும் காரணம் காட்டாம We shouldn't tell any situations or any struggles as a reason. எந்த பிரச்சனைகளையும் எந்த வேதனைகளையும் காரணம் காட்டாம We shouldn't tell any situations or any struggles as a reason. கிறிஸ்து இயேசுவின் மேல் உண்மையான அன்புள்ள பிள்ளைகளாக நாம் பலப்பட்டு We should be strengthened with the love of Christ. அவரோடு சேர்ந்து நாம் நடக்கிற பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது We should go in the path of God, like we have to walk with God in it. அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி அவரோடு சேர்ந்து வாழும் பொழுது When we walk with God with whole faith, நம்முடைய தேவனோடு நடப்போம், we will walk with God, தேவனோடு வாழுவோம், we will live with God, தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்போம், we will experience the presence of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம், we will receive the promises of God, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம், we will receive the power of God, இயேசுவுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம், we will be blessed in the name of God, இயேசுவுடைய நாமத்தினாலே பலப்படுவோம், we will be strengthened by the name of God, இயேசுவுடைய நாமத்தில் சத்துருக்களுடைய கைக்கு விலகி வாழுவோம், we will be living away from the hands of Satan. இயேசுப்பா நம்மை வழிநடத்துவார். God will lead us. ஒரு நாள் வரும், One day will come. விசுவாசத்தோடு நம்முடைய பயணங்கள் நிறைவு பெறும். Our journey will stop by the faith of God. ஆனால் ஆண்டவர் அதை மனதில் நிறுத்திக் கொள்வார். But God will keep everything in His heart. எத்தனை வருஷங்கள் தலைமுறைகள் தாண்டினாலும் And, the generations may pass. எத்தனை வருஷங்கள் கடந்து நம்முடைய ஜனங்களோடு நம்முடைய தலைமுறைகளோடு கர்த்தர் பேச நினைக்கும் பொழுது When God thinks to speak with our generations, ஆபிரகாமை நினைவுபடுத்தி பேசின தேவன், the God who remembered Abraham and spoke, மோசேயினிடத்தில ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆபிரகாமையும் மறக்காமல் நினைவு கூர்ந்து பேசின ஆண்டவர், the God who remembered Abraham, Isaac and Jacob when he was speaking to நம்மையும் Moses, மனதில் நிறுத்தி நம் சந்ததிகளோடு பேசுகிற தேவனாய் இருப்பார். He'll keep us also in His heart and He'll talk to our upcoming என் பிள்ளை generations. குறிக்கப்பட்ட காலத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துச்சு, My child lived in this world for a certain period of time. என்னையே நம்பி இருந்துச்சு, My child only believed in me. என்னுடைய வழியிலேயே நடந்துச்சு. He walked only in my path. நான் நடத்தின பாதைகளில் எல்லாம் The path which I led him, முகம் கோணாமல் நடந்துச்சு, he didn't find anything bad. சந்தோஷமாக நடந்துச்சு. He walked in that very happily. என் வழிகளிலே நடந்து என் காரியங்களை எடுத்து செய்தது. He walked in my path and he took everything of me and he done it. என் ஊழியக்காரனாக என் ஊழியக்காரியாக வாழ்ந்துச்சு. He lived as my servant. என்னுடைய பிள்ளைகளை நான் மறக்கவில்லை. I didn't forget him. இப்பொழுது நான் உன்னோடு பேசும் பொழுது Now when I'm speaking with you, நான் இன்னாருடைய தேவனாய் உன்னோடு பேசுகிறேன் என்று கர்த்தர் பேசுவார். I am speaking as a God of him to you. நான் இன்னாருடைய தேவன் என்று அந்த ஜனங்களுக்கு தேவன் அறிமுகமாவார். He will introduce himself as the God of us to those generations. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய வாய்ப்பு. We got a big opportunity from God. ஆபிரகாமை போல தேவனோடு சஞ்சரிக்க, We should live like Abraham with God. ஆபிரகாமை போல தேவ சமூகத்தை, தேவ மகிமையை நமது வாழ்க்கைக்குள்ளாக பெற்றுக்கொள்ள, Like Abraham, we should also receive the presence of God in our life. என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல நிலை நிற்க, Whatever struggles we get, we should stand in the presence of God like Abraham. இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். God has called us for that. இயேசு நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். Jesus has called us for that. இயேசு நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். Jesus has chosen us for that. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். God is now asking whether we can surrender our lives in the hands of God. நம்முடைய அடுத்த சந்ததிக்கு To our upcoming generations. ஆபிரகாமை பற்றி பேசுகிறதில் ஆண்டவருக்கு பிரியமில்லை. God doesn't like to speak about Abraham to those நம்முடைய generations. அடுத்த சந்ததிக்கு நம்மை பற்றி எடுத்து சொல்ல ஆண்டவருக்கு பிரியம். He likes to talk about us to our upcoming generations. நம்முடைய பேரை நம்ம
நமக்கு அடுத்தது வர ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்ல ஆண்டவருக்கு பிரியம். He likes to tell our names to the upcoming generations. இன்றைக்கு நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே In these days when we are living in this world, எத்தனையோ தேவ மனிதர்களை நாம் படிக்கிறோம். we are learning about many servants of God. தேவ வேதத்துல இல்லாத தேவ மனிதர்கள், The people who are the servants of God who are not mentioned in the Bible. வேதாகம காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவ மனிதர்கள், The people, the servants of God who are living after the period of Bible. சாது சுந்தர் சிங், Sadhu Sundar Singh, ஜான் நாய்க்ஸ், John Knox, ஜெரி ஓடெல், Jerry Odell, and many spiritual leaders. and many spiritual leaders. உலகத்தை அசைத்த தேவ மனிதர்கள், The people who shook the world. அவர்களை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட நினைவு கூறி நம்முடைய புஸ்தகங்களை நம்முடைய கைகளை கொடுக்கிறார். God is now remember those people and He gave those their books to us. ஸ்விக்கிள்ஸ்வர்த்ங்கிற ஒரு தேவ மனிதரை குறித்து படிக்க சொல்லுகிறார். There is a man of God who named Wigglesworth. மார்ட்டின் லூத்தரை பற்றி படிக்க சொல்லுகிறார். There is a man of God who named Martin Luther. தேவ சமூகத்தில் நின்ற அநேக தேவ மனிதர்களை குறித்து நமக்கு ஆண்டவர் சொந்த நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். There are many servants of God who stood in the presence of God. இதற்கு காரணம் அவர்கள் தேவனோடு வாழ்ந்தார்கள். The reason for that is those people lived with God. அதுக்கு அடுத்த தலைமுறைகளா இருக்கிற நாம், The after generation, that is we, நம்மிடத்துல கர்த்தர் பேசும் பொழுது when God speaks with us, என்னுடைய தலைமுறையை என்னுடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He tells us to see the people who are His generation. நிறைய பேர் என்னோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். Many people have lived with me. நிறைய பேரை நான் வழிநடத்தி இருக்கிறேன். I led many people. அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறேன். I've done miracles to them. அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். I've blessed them. அவருடைய தீமைக்கு விலக்கி காத்திருக்கிறேன். I've saved them from every நல்ல struggle. முடிவை பெற்றுக் கொண்டார்கள். Everyone received a good நான் ending. அவருடைய தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking to you as the God of them. தேவன் எவ்வளவு நல்லவர். How good God is. இன்றைக்கு நம்மிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Today God is speaking with us with an expectation. ஆண்டவரே, எனக்கு வர என்னுடைய அடுத்த சந்ததிக்கு என் பெயரை சொல்ல முடியாத அளவுக்கு நான் வாழ்ந்திடக்கூடாது இயேசப்பா. Lord, I should not live as a person who you cannot mention to my upcoming generation. எனக்கு அடுத்தது வரக்கூடிய சந்ததிக்கு என்னுடைய பெயரை நீ சொல்றதுக்கு யோசிக்கிற அளவுக்கு நான் தவறான வழிகளை வாழ்ந்திடக்கூடாதுப்பா. I should not go in a bad way that you cannot mention my name to my upcoming generation. இப்பொழுது என்னை நீங்க தொடுங்க, Touch me now, Lord. என்னை பலப்படுத்துங்க, Strengthen me now, Lord. என்னை சுத்திகரிங்க, Cleanse me now, Lord. என்னை கழுவி பரிசுத்தமாக்குங்க. Clean me and make me free, O Lord. நல்ல இருதயத்தை தாங்க, Give me a good heart, O Lord. விசுவாசமுள்ள வாழ்க்கையை தாங்க. Give me a faithful life, O Lord. உங்களோடு சேர்ந்து வாழ்கிற பிள்ளைகளா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. Make me a children who live with you. ஆபிரகாமிடத்தில் நீர் பேசும் பொழுது, When you are speaking with Abraham, நான் உன்னோடு என்று பேசினேன், you spoke that I am with you. நான் உனக்கு என்று பேசினேன். You spoke that I am for you. மோசேயிடத்தில் பேசும் பொழுது, When you spoke with Moses, நான் ஆபிரகாமின் தேவன் என்று அறிமுகமானேன். you introduced yourself as the God of இன்றைக்கு Abraham. எங்கள் மத்தியில இறங்கும் ஆண்டவரே, Today you come in midst of us, அதெல்லாம் Lord. எழுப்பி நிற்கலாம். Shall we all stand பரலோக now? தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். God